ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபாலிங் இன்டு யூவோட செகண்ட் எபிசோடு தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் லூனாவை தான் காட்டுறாங்க. அப்போ நீங்களே எனக்கு கோச் பண்ணுங்கன்னு டுவன் சொல்லியிருப்பான்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு ஹை ஜம்போட ட்ரைனிங் மேனுவல் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறா. அடுத்த நாள் டுவனை மீட் பண்ணி அவனுக்கு கோச் பண்ணுறதா சொல்லி அந்த 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் அவங்ககிட்ட கொடுக்குறா. அதை கேட்டு அவனும் ஹாப்பியாகவே அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங்கை ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேயே லூனாவும் டுவனும் வார்ம் அப் பண்ணிட்டு ஜாகிங் போறாங்க. அப்படியே 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராமும் முடியுது. இப்போ நம்ம டுவன் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்குள்ள வரான். அங்கதான் லியூசானும் இருக்கான். நீங்க என்னடா பண்றன்னு லியூசான் டுவனை பார்த்து கேட்க, டுவன் அங்க இருக்கிற ஒரு பிளேயரை பார்த்து இவன் தானே டிஎன்னு கேட்க, ஆமா ஆமா அவன் தான் டிஎன், அவன் தான் ஹை ஜம்போட டீம் கேப்டன், 2.20 மீட்டர் கூட அசால்ட்டா தாண்டுவான்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ஹை ஜம்ப் போல் 2 மீட்டர்ல செட் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே டிஎன் அதை அசால்ட்டா தாண்டிடுறான். இப்போ அங்க இருந்த கோச் அடுத்ததா யார் தாண்ட வரீங்கன்னு கேட்க, நம்ம டுவன் சார் நான் வரேன்னு சொல்றான். அந்த கோச்சும் சரி உனக்கு எந்த ஹைட்ல வேணுமோ அந்த அளவுக்கு போல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல, இல்ல நானும் அதே ஹைட்ல தாண்டுவேன்னு சொல்றான். இதை கேட்ட லியூசன் அடே போல் 2 மீட்டர் ஹைட்ல இருக்குடான்னு சொல்ல, அதெல்லாம் கண்டுக்காத டுவன் ஓடி வந்து அந்த போல தாண்டிடுறான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக்காக, அந்த கோச் உன்னோட லாஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் மட்டும் லைட்டா ஸ்டேபிளா இல்லாத மாதிரி இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு போய் டிஎன் பக்கத்துல உட்காடுறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப டிஎன் அங்கிருந்து கிளம்புறான். போறப்ப அங்க ஹைட்டா ஒரு பால் தொங்கிட்டு இருக்கு. அதை ஜம்ப் பண்ணி டச் பண்ணிட்டு போறான். நம்ம டுவனும் மேல கை நீட்டி பார்க்கறான். பட் அவனுக்கு அது எட்டும்னு தோணவே இல்லை. பின்னாடியே வர லியூசன் பரவாயில்லடா, நீ இத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணாம கூட 2 மீட்டர் ஜம்ப் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றான். இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஊசியும் லூனாவும் ஜாலியா பேசிட்டு வராங்க. இதை பார்த்த டுவன் யாரா அந்த ஆளுன்னு லியூசான் கிட்ட கேட்க, அவர் தான் ட்ராக் ஈவெண்ட்ஸோட கோச் அப்படின்னு சொல்றான். இப்போ அங்க இருந்த அந்த ஹை ஜம்போட கோச்சும் லூனாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப லூனா டுவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்னு விசாரிக்கவே, அவனுக்கு என்ன நல்லா தான் பண்றான், பட் ஹைட் தான் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம அவன் டீம்ல இருக்கணுமா இல்லையாங்கிறத வேங் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வேங் யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஸ்போர்ட்ஸ் ஹெட்னு சொல்லியிருப்போம்ல, அவர் வெக்கேஷனுக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. அடுத்த சீன்ல டுவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான். அங்கெல்லாம் அவங்களுக்கு கிளாஸஸ் இல்லாத ஃப்ரீ டைம்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஏதோ ஒரு கிளாஸ்ல பேர் கொடுத்து அட்டன் பண்ணிக்கலாம். உடனே டுவன் அவன் பேரையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேரையும் லூனா எடுக்கிற பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ்ல போட்டு விட்டுறான். இப்போ அந்த கிளாஸும் ஆரம்பிக்குது. எல்லாரையும் லைனா நிற்க சொல்லிட்டு லூனா அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அங்கே ஊசி வரான். அவன் நம்ம லூனா கிட்ட ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி போட, இவனும் அதை அழகா கேட்ச் பிடிச்சிட்டு மறுபடியும் அட்டெண்டன்ஸ் எடுக்க கண்டினியூ பண்றா. அப்படியே டுவன் பேரையும் கூப்பிட டுவன் ஊசியவே பார்த்துட்டு இருக்கான். அங்க என்னடா பார்த்துட்டு இருக்கேன்னு லூனா கேட்க, ஊசி கோச்சோட 100 மீட்டர் ரெக்கார்டு எவ்வளோ அப்படின்னு டுவன் கேட்குறான். அதுக்கு லூனா அது எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு கேட்க, சும்மா தெரிஞ்சுக்கதான்னு டுவன் சொல்றான். அவன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஓடின ரேஸோட ரெக்கார்ட் 10.27 செகண்ட்ஸ்னு சொல்கிறா. இதை கேட்ட டுவன் ஷாக் ஆகிடுறான். லூனா எல்லாரையும் கிரவுண்டை சுற்றி 1500 மீட்டர்ஸ் ஓட சொல்கிறா. எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் செகண்ட் ரவுண்ட்லேயே அப்படியே டயர்டாகி ஓடிட்டுருக்க, டுவன் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஓடி கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ அவனோட கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் அவனை நிறுத்தி, ஏண்டா நாங்கள் பாட்டு 7Aன்னு ஏதோ ஒரு கிளாஸில் உட்காந்து தூங்கிட்டு இருப்போம், இப்படி எங்கள் பேரை இந்த கிளாஸில் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள்லாம் செத்துடுவோம் போல, பட் நீ அதை எதையுமே கண்டுக்காம ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். டுவனும் ஆமாம்ல, சாரி இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே அப்படியே டயர்டாகி உட்கார அங்கே வரலுன்னா வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. ஃபர்ஸ்ட் ரேஸில் ஓடுறதுக்கு முன்னாடி எப்படி பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத டுவனை வச்சு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத டுவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடியுது. அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் இருந்த இடத்துலயே வச்சுட்டு போறப்ப டுவன் லூனாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஊசியை போட்ட மாதிரியே ஒரு பாட்டிலை அவகிட்ட தூக்கி போடுறான். லூனா என்னடா பண்றேன்னு கேட்க, நம்மளும் க்ளோஸ் ஆகணும்ல அதுக்கு தான் டுவன் சொல்றான். இதை கேட்ட லூனா இந்த ஜெனரேஷன் பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல, சின்ன பசங்கிறது சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட டுவன் சின்ன பையனா, அப்ப உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறான். இவளும் 18ன்னு சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டு வரப்ப டுவனோட கண்ணில் தூசி விழுந்துடுது. லூனாவும் அந்த தூசியை எடுக்க டுவனுக்கு ஹெல்ப் பண்றா. இந்த சீன்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அன்னைக்கு நைட் லூனா அவ ரூம்ல இருக்கிறப்ப ஊசிக்கிட்ட இருந்து கால் வருது. அதாவது வேன் வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பி வந்ததா. உடனே நம்ம லூனா என்ன பண்றானா,
டுவனை ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டுக்கு வர சொல்லி ஹை ஜம்ப் பண்ண வைக்கிறா. இது எல்லாத்தையும் வேங் அங்கே இருந்த கேமராவில் பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. வேங் ரூமுக்கு வந்த லூனா, பரவாயில்லையே சார், நீங்கள் நைட்டு 10 மணிக்கே கூட கேமராவை செக் பண்ணுறீங்களான்னு கேட்க, அதுக்கு வேங், நடிக்காத லூனா, நான் திரும்பி வந்ததும் கேமராவை செக் பண்ணுவேன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தானே இப்போ இங்கே ட்ரைனிங் பண்ண வந்தேன்னு கேட்குறாரு. லூனாவும் டுவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், அவனை டீமில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வேங் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. லூனாவும் ரொம்ப நேரம் எடுத்து சொல்லியும் வேங் கன்வின்ஸ் ஆகலை. அதனால லூனா சோகமாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறா. இவங்க 2 பேரும் பேசுகிறத ரூமுக்கு வெளியில இருந்து நம்ம டுவன் கேட்டிருப்பான். வெளியில் சோகமாக வந்த லூனா கிட்ட, பரவாயில்ல விடுங்க, இவங்க டீமில் சேர்த்துக்கலன்னா என்ன, ஹை ஜம்பில் என்னோட டேலண்ட்டை நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ணுறான். லூனாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் வேங் கிட்ட போய், டுவன் வர ஸ்போர்ட்ஸ் டேல 2.10 மீட்டர் தாண்டிட்டானா நீங்கள் அவனை டீமில் சேர்த்துக்கிறீங்களான்னு சேலஞ்ச் பண்ணுறா. வேங்கும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் லூனாவும் ஊசியும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊசி வர 4ஆம் தேதி யுவான்மிங் அப்படிங்கிற மலைக்கு போக பிளான் பண்ணி இருக்கிறதாவும் கூட வர சொல்லி லூனாவையும் கூப்பிடுறான். பட் லூனா, இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் எங்கேயும் வரலன்னு சொல்கிறா. டயர்டாக இருந்தால் பரவாயில்ல, நீ அங்கே வந்து ரூமில் தூங்கு, நான் மட்டும் தனியாக மலையை ஏறிக்கிறேன், ஏன்னா உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னு ஊசி சொல்கிறாரு. அடுத்த சீனில் டுவன் லூனாவை மீட் பண்ணி, நீங்கள் வர 4ஆம் தேதி யுவான்மிங் மலைக்கு ட்ரிப் போகிறீங்களான்னு கேட்க, லூனாவும் ஆமான்னு சொல்கிறா. அதுக்கு டுவன், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மலைக்கு அதே தேதியில் தான் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸு ட்ரிப் போகிறது என்னமோ உண்மைதான், பட் இவனையும் வர சொல்லி கூப்பிட்டப்ப, இல்லை எனக்கு ஹை ஜம்ப் ட்ரைனிங் இருக்குது, வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ மறுபடியும் ஷீன்கிட்ட வந்து அவனும் வர்றதா சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ லூனாவும் ஊசியும் அந்த மலைக்கு வந்துடுறாங்க. அப்போ டுவன் கிட்ட இருந்து கால் வருது, ரீச் ஆகிட்டீங்களான்னு கேட்டு. லூனாவும் வந்துட்டோம்னு சொல்ல, டுவன் அதுக்கு, அப்படியா, எங்கே காணோம், நீங்கள் நார்த் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கீங்களா இல்லை சவுத் சைடு என்ட்ரன்ஸ்லையான்னு கேட்குறான். அதுக்கு லூனா சவுத் சைடு கேட்லன்னு சொல்ல, டுவன் நார்த் சைடு என்ட்ரன்ஸில் இருக்கான். அதனால் அவன், சரி வெயிட் பண்ணுங்க, நான் சவுத் சைடில் கேட்டுக்கு வரேன்னு சொல்ல, அதுக்கு லூனா, இல்லை பரவாயில்ல, மலை தானே ஏற போகிறோம், நீ மேலே வா, நம்ம மலைக்கு மேலே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறா. டுவன் அதுக்கு, உங்களோட சேர்ந்து ஒன்றா ஏறலான்னு நினச்சேன், சரி பரவாயில்ல, ஒரு கேம் வச்சுக்கலாம், நம்ம 2 பேருக்கும் ஒரு ரேஸ், யார் ஃபஸ்ட்டு அந்த மலையோட டாப்பை ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லூனா, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லைன்னு கேட்க, அதுக்கு டுவன், ஏன் உங்களுக்கு வயசாகிடுச்சா, என்னோட எல்லாம் ரேஸ்க்கு வரமாட்டீங்களான்னு கேட்க, லூனாவும் ரேஸ்க்கு ரெடி ஆகிறா. ஊசியை விட்டுட்டு இவ தனியாக கிளம்புறா. டுவன் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து அதை லூனாக்கு அனுப்புகிறான், ரேஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டு. லூனா அதுக்கு, டிக்கெட் கவுண்டரில் பெரிய கியூ நிற்குது, நான் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. டுவனும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.